அம்மா, நீ எப்போது என் நாட்டுக்கு நீ நாட்டியக்காரியா வந்தாயோ, என் நாட்டிய வேலைக்காரியாக இருக்கிறான். எனது மனைவி நீண்டானா ஒரு ஆளை தேடுங்க. ஐயோ ஐயா, ரொம்ப நன்றிங்க. வேலை செய்தா போதும். இடம் போடுறேன். இங்க பாருமா, எங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அந்த வேலை செய்தா போதும். மகனே, என்னமா வேலை பண்ண அவளுக்கு? பாத்ரூம் கழுவ ஆளுன்னு தேடிருந்தேன். சரி சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை. அது போதுமா? பாத்ரூம்ல கழுவியா? பாத்ரூம் கழுவுறதுக்கு ஆள் தேடி. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலை விடுமா, அதுல போயிட்டு இருக்கு. எந்த வேலையா இருந்தாலும் சுத்தமா அது மட்டும் இல்லாம சுத்தமா செய்யணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு உனக்கு. ஆமாம்மா, எனக்கா? ஆமா ஆமா, கச்சாட்டு அனாதை அலையக்கூடாது. உணவு உடை எல்லாமே வா. எல்லாமே தான். இங்கே தங்கினாங்க. இது பாரு போ. உடம்பு கட்டி அடி. ஏமா அவன் வந்தாலும் கச்சாமல் தரகாத. ஏண்டி எனக்கு துணியாத்தான் வரணும், வெளியே வரக்கூடாது, சரியா? நான் யாருக்கும் துணையா தான் இருப்பேன். வெளிய பாருங்க மாமா, அதான் பேச்சு நீ போமா. ரொம்ப நன்றி. டாடா டாடா. வர மாமா. மாமா, ஆமா, நான் ஒரு வேலை. சித்தி பொண்ணு. ஏய், சித்தி பொண்ணு, நகை பொண்ணு அவ. அண்ணா தங்கச்சி. அவர் எனக்கு மாமா மரம் தான். எங்க பெரியப்பா பையன் அவரு. சரியா பாரு. சித்தி ஓடிக்கணும். என்னடா, எந்த நாட்டுல இருந்து நான் வந்துக்கிறீங்க நீங்க? என்னையா, என்ன? ஆனா மாத்தி மாத்தி சொல்லி வந்த தம்னு சித்த பொண்ணு பேர் போட மாமான்னு கூப்பிட்டுக்கிறீங்களா? போமா, நீ போயிட்டு வா.